வணக்கம் நண்பர்களே, அனைவரையும் ஹானு ரீகேப்ஸ் சேனலுக்கு வரவேற்கிறேன். நான் உங்க சரவணன் பேசுறேன். நண்பர்களே, என்ன தப்பு பண்ணிட்டான் இந்த விஜய்? மக்களுக்காக அரசியலுக்கு வந்தது ஒரு தப்பா? நல்லாட்சி கொடுக்கணும்னு நினைச்சது தப்பா? ஊழலை செய்யக்கூடாதுன்னு நினைச்சது தப்பா? லஞ்சமே வாங்கக்கூடாதுன்னு நினைச்சது தப்பா? பெண்களுக்கு பாதுகாப்பு ஒழுங்கா இருக்கணும்னு நினைச்சது தப்பா? போதைப் பொருள் கலாச்சாரத்தை ஒழிக்கணும்னு நினைச்சது தப்பா? சட்டம் ஒழுங்கை சரி செய்யணும்னு நினைச்சது தப்பா? விவசாயிகள் நல்லா இருக்கணும், மீனவர்கள் நல்லா இருக்கணும், உழைக்கிற மக்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைச்சது தப்பா? ஆனா மக்களே, நல்லா இருப்போம், நல்லா இருப்போம், எல்லாரும் நல்லா இருப்போம். எப்படி நல்லா இருப்போம், நல்லா இருப்போம், எல்லாரும் நல்லா இருப்போம். இந்த நேரத்தில் ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற என்னுடைய குட்டி நண்பா நண்பீஸுக்கு ஒரு ரிக்வெஸ்ட். உங்களுக்கு ஏதாவது ஒரு சாக்லேட்டோ இல்லை ஏதாவது ஒரு கிண்டர் ஜாய் வேணும் அப்படின்னா அழுது அடம் பிடிச்சி சக்ஸஸ் பண்ணிடுறீங்கல்ல, அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு ட்ரெஸ் வேணும்னா அழுது அடம் பிடிச்சி சக்ஸஸ் பண்ணிடுறீங்களே, அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச இந்த விஜய் மாமாவுக்காக, இந்த விஜய் மாமா ஜெயிக்கணுன்றதுக்காக, நம்ம தமிழ்நாடு ஜெயிக்கணுன்றதுக்காக, உங்க வீட்டில் இருக்கிற உங்களுடைய அம்மா அப்பா சித்தி சித்தப்பா பெரியப்பா பெரியம்மா ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற ஓட்டு போடுற வயசுல இருக்கிற அண்ணா அக்கா எல்லாருக்கிட்டையும் விசில் சின்னதுக்கு ஓட்டு போட சொல்லுங்க. சப்போஸ் யாராவது ஓட்டு போடாம வீட்டில் உட்கார்ந்துட்டு இருந்தாங்கன்னா அவங்க காதலியே போய் அன்பா விசில ஊதி ஓட்டு போட ஓட வைங்க. விசிலுக்கு ஓட்டு போடுற வரைக்கும் விடாதீங்க. இப்படிதான் இருக்க போது இந்த தேர்தல். இந்த கூட்டணி கணக்கெல்லாம் தூள் தூள் ஆயிடுச்சு. இந்த அரித்மேட்டிக்ஸ் மேத்தமேட்டிக்ஸ் எல்லாம் தூள் தூள் ஆயிடுச்சு. அடுத்து இந்த ஓட்டுக்கு காசு கொடுத்து இந்த சத்தியம் வாங்குறது எல்லாம் பொய் சத்தியம், பொய்யர்கள் வாங்குற சத்தியம், அதெல்லாம் நம்பாதீங்க. அடுத்து இந்த பாஜக வந்துடும், இந்த பூச்சாண்டி வேலையெல்லாம் சுத்தமா எடுபடாது. இந்த பாசிச சக்திகள்லாம் சுத்தமா எடுபடாது. மக்கள் ஆல்ரெடி டிசைட் பண்ணிட்டாங்க. இந்த திமுகவும் வேணாம், மற்றும் பலரும் வேணாம், முக்கியமா இந்த பாஜக வேணவே வேணாம், ஆல்ரெடி டிசைடட். அதனால இந்த சர்வே கிர்வே எதையும் நம்பாதீங்க. மலையாய் உயர்ந்து நிக்கிற நம்ம மக்கள் மிகப்பெரிய விசில் அலையா இருக்க போற இந்த எலெக்ஷன், வாகை சூடும் வரலாறு திரும்ப போற இந்த எலெக்ஷன், அதனால சார், ஸ்டாலின் சார், இந்த தேர்தலுக்கு அப்புறம் நீங்க தோத்ததுக்கு அப்புறம் எப்படிலாம் ஃபீல் பண்ண போறீங்கன்னு கொஞ்சம் சொல்லவா? ஏன்டா இந்த விஜய பாடா படுத்தணும், ஏன்டா இந்த விஜய வேதனைப்படுத்தணும், ஏன்டா இந்த விஜய்க்கு எதிராக சரி செஞ்சோம், ஏன்டா இந்த விஜய்க்கு எதிராக சூழ்ச்சி செஞ்சோம் நினைச்சு 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 ஃபீல் பண்ண போறீங்க. மக்களே உங்களை ஃபீல் பண்ண வைக்க போறாங்க. நான் என்ன கெடுதல் செஞ்சுட்டேன் உங்களுக்கு? நீங்க சாப்பிட்ற சாப்பாட்டில் ஏதாவது மண்ணுகிட்ட அள்ளி போட்டேனா? உங்களுடைய ஆட்சியினுடைய லட்சணத்தை, உங்களுடைய ஊழலை, நீங்களும் மந்திரிகளும் அடிக்கிற கொள்ளைய மக்களுக்கு எடுத்து சொன்னேன். இதை சொல்லாம வேற என்னத்தை சொல்லுவாங்க? இப்ப இந்த கரூர் விஷயத்துக்கு வரேன். கரூர்ல என்ன நடந்ததுன்னு அந்த கரூர் மக்களை கேட்டாலே புட்டு 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 வைப்பாங்க. ஏன் மேல பழியை தூக்கி போடுறீங்க? என்னமோ நாங்க அரசியலே பண்ண மாட்டோம், இந்த விஷயத்துலலாம் நாங்கள் அரசியலே பண்ண மாட்டோம், வீடியோ போட்டுவிட்டு போய் சட்டசபையில் உட்காந்துக்கிட்டு ஏன் மேலே பழி தூக்கி போடுறீங்க? லேட்டாக வந்துட்டாருன்னு போலீஸ் கொடுத்த டைம்ல நாங்க இருந்தேன். நாமக்கல்ல இருந்து கரூர் வர வழியில இருந்த மக்கள் எல்லாரையும் நான் என்ன அம்போன்னு விட்டுட்டு வர சொல்றீங்களா? நாமக்கல்ல இருந்து கரூருக்கு நான் எப்படி வந்தேன், எவ்வளவு நேரத்தில் வந்தேன், உலகமே லைவ்ல பார்த்துக்கிட்டு இருந்தது. வாய் கூசாம ஏன் மேல பழி தூக்கி போடுறீங்க? ஒரு மனசாட்சின்றது வேணா? சரி, நீங்க தான் எதுவுமே பண்ணல சார், அப்புறம் ஏன் சார்
20 வருஷமா கரூர்ல மட்டுமே, கரூர் பகுதியில மட்டுமே போட்டி போட்ட உங்களுடைய ஒரு அடிமைய ஏன் கோயம்புத்தூர் வரைக்கும் ஓட வச்சீங்க? அதனால மக்களே, அத்தனை வழிகளையும் தாங்கிக்கிட்டு உங்களுக்காக நீதி கேட்க வந்த இந்த விஜய், இப்போ நான் உங்ககிட்ட நீதி கேட்கிறேன். நீங்க தயவு செஞ்சு எனக்கு நீதி வழங்கணும். எப்படி வழங்கணும்? நாள் நடைக்கு ஏப்ரல் 23ஆம் தேதி சும்மா காலங்காத்தால பக்காவா ரெடி ஆயிட்டு ஓட்டர் ஐடி கார்டை கையில எடுத்துக்கிட்டு வீட்டில் இருக்கிற சாமியெல்லாம் நல்லா கும்பிட்டுட்டு உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க, ஏத்து வீட்டுக்காரங்க, அங்கிள், ஆண்டி எல்லாரையும் சந்தோஷமா கூட்டிட்டு முதல்ல பூத்துல போய் நின்று அந்த விசில் சின்னத்துக்கு நேரா இருக்கிற அந்த பட்டனை ஒரு அழுத்துங்க. இது ஒரு தலைமுறைக்கான தேர்தல், இது உங்களுக்கான தேர்தல். அத்தனை வழிகளையும் தாங்கிக்கிட்டு உங்களுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். உங்களுக்காக நன்றி கடன் செலுத்துறதுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். ஒரு நாளும் பொய் சொல்லி உங்களை நான் ஏமாத்த மாட்டேன். ஒரே ஒரு வாட்டி ஆசையா இருக்கு, ஒரே ஒரு வாட்டி ரிப்பீட் பண்ணிக்கிட்டுமா? கடைசியா இந்த 4 முனை போட்டி, 40 முனை போட்டின்னு எத்தனை முனை போட்டின்னு எத்தனை உருட்டினாலும் இங்க 2 முனை போட்டி தான். ஒன்று இன்னொன்னு, எஸ், ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே. மக்கள் விரோத ஆட்சி நடத்துற ஸ்டாலின் சார் வேணுமா? மக்களை நேசிக்கிறவங்க விஜய் வேணுமா? அவ்வளவுதான் இந்த எலெக்ஷனு. அதனால உங்க பிள்ளைக்கு, உங்க மகனுக்கு, உங்க அண்ணனுக்கு, உங்க தம்பிக்கு, உங்க விஜய்க்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. தயவு செஞ்சு விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. இது ஒரு விசில் புரட்சி தேர்தலா இருக்கணும். மே 4ஆம் தேதி அந்த ரிசல்ட் வர டே ரொம்ப ஸ்பெஷலான டே அப்படின்ட்டு ஸ்டாலின் சார் சொன்னாங்க. ஆமா ஆமா, ஸ்பெஷலான டே தான். அக்னி நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆகிற டே, கத்திரி வெயில் ஸ்டார்ட் ஆகிற டே. அந்த கத்திரி வெயில் மண்டைய பொழக்கும். அது மக்களுக்கு ஆகவே ஆகாது. நம்பிக்கை உள்ள மக்கள் யாரும் நல்ல காரியங்கள் அந்த அக்னி நட்சத்திரம் டைம்ல செய்யவே மாட்டாங்க. சூரியன் பட்டா சன் ஸ்ட்ரோக் வரும். எப்படா இந்த சூரியன் மறையும்? எப்படா இந்த சூரியன் ஒளியும்? குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் அந்த சூரியனை வெறுத்து ஒதுக்குவாங்க. அதுதான் இண்டிகேஷன், அதுதான் இந்த ரிசல்ட்டுக்கான இண்டிகேஷன். ஓம் சக்தி பராசக்தி, திமுக ஒரு தீய சக்தி. அந்த தீய சக்தியை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் ஓட 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 விரட்டி ஃபுல் ஸ்டாப் வைக்க போற நாள் மே 4. நம்ம ஆட்சிக்கு வந்த அடுத்த நிமிஷம் என்ன செய்ய போறேன்னு சொல்றேன். நம்பர் 1, தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா குடும்பங்களுக்கும் உறுதுணையா இருக்கத்தான் நாம் அரசியலுக்கே வந்தோம். அந்த எண்ணத்தோட வெளிப்பாடு தான் நம்மளோட ஒவ்வொரு குடும்பத்திற்குமான உத்தரவாதம். 200 யூனிட் கட்டணமில்லா மின்சாரம். நம்பர் 2, என்னோட பாட்டி, அம்மா, அக்கா, தங்கச்சிங்க எல்லாரும் தமிழ்நாட்டில் எல்லா இடத்துக்கும் அனைத்து அரசு பேருந்துகளிலும் கட்டணம் இல்லாமலே போகலாம். நம்பர் 3, சட்டம் ஒழுங்க சரியா ரொம்ப ஸ்ட்ரிக்டா நிலைநாட்டியே தீருவோம். அதோட வெளிப்பாடா பெண்கள் பாதுகாப்புக்கான மிக கடுமையான சிறப்பு சட்டம் கொண்டு வரப்படும். அது மட்டும் இல்ல, நம்ம இளைஞர்களோட பாதுகாப்புக்காக
போதைப் பொருள் தடுப்பு மற்றும் ஒழிப்புக்கான சிறப்பு சட்டம் கொண்டு வரப்படும். And I will visit one district headquarters, that is the collector's office of Tamil Nadu, to meet the public of that particular district and receive their petitions. இதை நான் ரெகுலராக பண்ணுவேன். இதெல்லாம் செய்வோம். இதோட நாம் சொன்னதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் செஞ்சு காட்டுவோம். சொல்லாததையும் செய்வோம், அது வேற விஷயம். ஆனால் இப்போ நம்மளால செய்ய முடிஞ்சதை மட்டும் இப்போதைக்கு நான் சொல்லியிருக்கிறேன். மக்களே, நாளைக்கு ஏப்ரல் 23 அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இந்த விஜய் சொல்றத கேளுங்க. கேட்டுட்டு தயவு செஞ்சு விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. அடுத்து வர 5 வருஷம், அது என்ன 5 வருஷம், அடுத்து வர எல்லா வருஷமும் நீங்க சொல்றத நான் கேட்கிறேன். நீங்க சொல்றத இந்த விஜய் கேட்பான். கான்பிடண்டா இருங்க, நல்லதே நடக்கும். வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். நான் வரேன். கல்வி உலக தரம் அடைந்திட அறிவியலோடு அழகிய தமிழ்நாடு என புகழ்